ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டீமு. எனக்கு தெரிஞ்சு யூரோப்பில் ரொம்ப நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு பெரிய புள்ளியாக இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. பட் முன்னாடியிலேருந்தே இவங்க சொல்கிறோன்னா இவங்களுக்கும் பிரேசிலுக்கும் ஒரு ரைவல்ரி எப்பவுமே போவோம். அது பார்க்க நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஜெர்மனின்றது ஒரு கிளாஸான டீம்டா. அந்த ஜெர்மனின்றது ஒரு கிளாஸாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அது மெயினான காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க இருக்க பிளேயர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. எப்படி இருந்தாலுமே அந்த லீடிங் கோல் ஸ்கோரர்ஸு அந்த லிஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அந்த ஓசில், தாமஸ் முல்லரு, எனக்கு தெரிஞ்சு அப்படியே லிஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி கோல் ஸ்கோரர் பார்த்தோன்னா க்ரூஸு, கோல் ஸ்கோரர் பார்த்தோன்னா க்ளோஸா, மிரிஸ்லோ க்ளோஸா, அதுக்கப்புறம் படோஸ்கி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அவங்க கேப்டன் மிக்கல் பெலாக்னு நினைக்கிறேன். ஸோ அவனுமே ஒரு நல்ல கேப்டன். ஸோ அதனால அவங்க பயங்கரமாக இருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போனால் அந்த பெக்கன் பவர், ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம். ஸோ ஒரு செம டீமு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி வச்சிருக்க டீமு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெரி எக்ஸைட்டட்ப்பா. 4 டைம் வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். 1954 1, 74 1, 1990 1, 2014 1. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா அப்போ வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி 2 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த டைமில் 1954 அடித்தாங்க, 1974 அடித்தாங்க. ஸோ ஒன்று வந்து சுவிட்சர்லாண்டில் நடந்தது, வெஸ்ட் ஜெர்மனி வந்து இன்னொன்று வந்து வெஸ்ட் ஜெர்மனியில் நடந்தது. அப்போ வந்து கேப்டன் பார்த்தோன்னா பெக்கன் பவர், நம்ம அவரை பற்றி பேசணும் இப்போ தான். ஸோ பயங்கரமாக கேரி பண்ணி கொடுத்துருந்தாரு. ரீசெண்டாக மச்சான் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி வச்ச டீமு எனக்கு தெரிஞ்சு 2014 வரைக்கும் செம்மையாக இருந்தாங்க டோர்னமெண்ட்டில். தேர்ட் பிளேஸை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க. ஒன்று ஃபைனல் போயிடுவாங்க, இல்லை தேர்ட் பிளேஸில் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டீம் 2014 மரியா கோட்ஸை அர்ஜென்டினா கிட்ட எக்ஸ்ட்ரா டைமில் அடிப்பான் ஒரு கோல் சப்பில் வந்து. ஸோ சூப்பராக இருந்தது. அங்கே வேர்ல்டு கப் அடித்தாங்க. அப்போ மெஸ்ஸியோட ஹார்ட் பிரேக், அழுதுட்டுலாம் இருந்தாப்புல மெஸ்ஸி. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அந்த அதர் ஹேண்ட் ஜெர்மனி நல்லா விளையாட வெல் டிசர்வ்னு சொல்லலாம் அந்த வேர்ல்டு கப். பிரேசில் போயிட்டு செமிஃபைனலில் எனக்கு அதில் ஒரு ஹார்டான விஷயம் என்னன்னா, செமிஃபைனலில் உரிச்சிருப்பாங்க பிரேசிலை கிட்டத்தட்ட. அவங்க ஹோம் கிரவுண்டில் அவங்க ஊரில் போய் 1 கோல் 2 கோல் அடிச்சு ஜெயிச்சிருக்கலாமேடா. 7 கோல் ஆடா அடிப்பீங்க. ஐயோ அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க மேல கூட அடிச்சிருக்கலாம். ஜெர்மனி அடிச்சிருந்தா அவங்களே கம்மி பண்ணிட்டாங்க. போதும்டா, சத்த பாம்பு அடிக்கிற மாதிரி இருக்கேடான்னு சொல்லி கம்மி பண்ணாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஜெர்மனி எக்ஸ்ப்ளோசிவா இருந்தாங்க அந்த இதுலலாம் டைம்ல எல்லாம். பட் வேர்ல்ட் கப்ல லிங்க் சொன்ன மாதிரி 2014ல ஒரு மாரியோ கோட்ஸே ஃபால்ஸ் நைன் மாதிரி விளையாடி சூப்பரா வந்து ரொமேரோவை டேக்கிள் லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் அடிப்பான் எக்ஸ்ட்ரா டைம்ல, வின் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் 2018 and 2022 2 டைம் வேர்ல்ட் கப்ல குரூப்லயே எலிமினேட் ஆயிருப்பாங்க. சோ அது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வேர்ல்ட் கப் வின்னர் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல குரூப் ஸ்டேஜ்ல எலிமினேட்டட். அதுக்கப்புறம் திருப்பி 22 அதாவது போன வேர்ல்ட் கப்ல அங்கேயுமே குரூப் ஸ்டேஜ்ல எலிமினேட்டட். அண்ட் இது வந்து ஆட்ரிக்கா தேர்ட் டைம் வருமா இல்லனா மாட்டுக்கு அடுத்தா டைட்டில் அடிப்பாங்களா? சோ அதுதான் ஒரு பிகெஸ்ட் டிபேட்டா இருக்க போகுது இந்த தடவை. சோ பார்க்கலாம். நீ என்ன நினைக்கிற லிங்க்ஸ், அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா ஜெயிக்கிறதுக்கு? இல்ல இப்ப இந்த மாதிரி பெரிய டீம் நிறைய டிராஃபி அடிக்குதுன்னு ஏன், இப்ப ஐபிஎல்லும் சரி, நீங்க எந்த இப்போ வேர்ல்டு லெவலில் எந்த லீக் எடுத்துக்கிட்டாலுமே சரி, இப்போ நம்ம ரியல் மேட்ரிட்லாம் ரைட் ஆஃப் பண்ண மாட்டோம்னு சொல்லுவோம் சாம்பியன்ஸ் லீக்ல. ஏன்னா அவங்க அவ்வளோ கப்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கப் அடிக்கிற டீம் ஒரு சின்ன டீம் வச்சு கூட அடிக்கும். எனக்கு அதுதான் சொல்கிறேன். ஏன்னா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற ஒரு திறமை அவங்களுக்குள்ளேயே இருக்கும், ஜீனுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா ஜெர்மனிலாம் அந்த மாதிரி டீம் தான். நான் ப்ரெஷர்லாம் ஆகி பார்த்ததே கிடையாது. அப்படி தான் அவங்க பிளேயர்ஸுமே ரொம்ப சில்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீம்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தா குரூப் ஸ்டேஜ், மேபி குரூப் ஸ்டேஜை தாண்டினா டீப்பாக போவாங்களா, அதுவுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா குரூப் ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு இந்த வாட்டி 3 டீம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் தப்பிச்சு நீங்கள் உள்ளே வந்துருங்கப்பா, இவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது 48 டீம் கொடுத்துருக்காங்க. 3வது வந்தால் கூட ஓகே, நீங்கள் கோல்ஸை வச்சு உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி, கோல்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு. ஸோ குரூப் ஸ்டேஜ் தாண்டிட்டு வாங்க தான் தோணுது. இந்த வாட்டி டீப்பா போவாங்களான்னு தான் தெரியல. இந்த ஸ்லைட்ல வந்து ஜூலியன் நகல்ஸ்மேன் அவன் தான் வந்து ஜெர்மனியை மேனேஜ் பண்ண போறான். ஸோ அதுல வந்து சூப்பரான ஒரு யங் மேனேஜர், பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு மேனேஜர். அவன் என்ன பண்ண போறான், டெஃபினட்டா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஜெர்மனி கூட. அண்ட் பிளேயர் டு வாட்ச் கிமிக், ஆப்வியஸா டவுட்டே கிடையாது. ஜெர்மனினா இப்போ இந்த டீம்ல கிமிக் வேற யார் இருக்கா? சோ அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் இருக்கிற, ஒரு கம்போஷர் இருக்கிற, ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் மாதிரி கிமிக். கேம் ரொம்ப சைலண்டா இருக்கும், அவ்வளவு அக்ரெசிவாலாம் இருக்க மாட்டான். பட் பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுற ஒரு பிளேயர், சூப்பரான ஒரு பிளேயர். அண்ட் லாஸ்டா இங்க கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, கால் பையர்ன் மியூனிக்ல சூப்பரான ஒரு சீசனா இருந்தது. அவன் வந்து லிங்க்ஸ் வந்து ஒன்ஸ் டு வாட்ச்ல போட்டிருக்கான். பட் அன்பார்ச்சுனேட்லி எஸ்டர்டே தி அனௌன்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மசில் இன்ஜுரி, தையில ஒரு மசில் இன்ஜுரி இருந்த காரணத்தினால அவரை வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்து வெளியேற்றாங்க. சோ பேசிக்கா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒருத்தன் இருக்கான். சோ எஸ் லிங்க்ஸ், அவனை பத்தி சொல்லு. சோ அவன் வந்து அசன் ஓட்ராகோ மச்சான். ஸோ அவன் வந்து அவனும் ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ அவன் லீக்ல நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்து எடுத்தாங்க. பட் லெனார்ட் காலோட ஷூஸை ஃபில் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு லெனார்ட் கால் இருந்திருந்தானா எனக்கு தெரிஞ்சு சப்பில் தான் வந்திருப்பான். மேபி அவனை 11ல் கூட இப்போ ஃபிட்டின் பண்ணியிருந்திருக்கலாம். இஃப் இன் கேஸ் செம்மையாக ஆடிட்டு இருந்தான் பையர்ன் மியூனிக்ல. ஒரு பிரேக் த்ரூ சீசன்லேருந்து வந்தான்.
ஸோ எப்படி ஒரு மேஜர் மிஸ்ஸாக தான் இருக்கும் ஜெர்மனிக்கு எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா அவங்களோட இன்ஜுரி ப்ரான்ஸ் நிறைய பேர் இருக்காங்கடா. எல்லாருமே இன்ஜுரியிலேருந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. அவங்க பிளேயர்ஸுமே அப்படி தான் இருக்காங்க. நல்ல பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஆடினா சூப்பராக ஆடுவாங்க. பட் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வரும்போது லெனர்ட் கால் உள்ளே இருந்திருந்தானா வேற மாதிரி இருந்திருக்கும் அவங்க அட்டாக். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஒன் லாஸ்ட் ஃபைட்டா பட் ஆல்ரெடி ஒன் லாஸ்ட் ஃபைட்டா முடிஞ்சு போச்சு. பிகாஸ் மேனுவல் நோயர் எஸ் அகைன் லெஜெண்டரி கீப்பர், ஜெர்மனிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீப்பர் நான் சொல்லுவேன். வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீப்பரா நான் சொல்லுவேன் மேனுவல் நோயரை. அண்ட் அவருக்கு வந்து ரிட்டையர் ஆன மனுஷனை கூப்பிட்டு திருப்பி வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வரேன்டா அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பத்தியும் பேசலாம். ஸோ சம் பாய்ஸ் நிறைய பேர் சொன்னீங்க யங் கெரியர்ஸ், யங் பிளேயர், யங் கோல் கீப்பர்ஸோட கெரியர்லாம் ஸ்பாயில் பண்றான்ப்பா. நம்ம புஃபான் மாதிரி, இட்டாலிக்கு புஃபான் எப்படி தூணு மாதிரி நின்று வேற யாருக்கும் வழி விடாம இருந்தாலும் அதே மாதிரி ரிட்டையர் ஆனவன் ஏன்டா கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கிறீங்கன்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ் அதை பத்தி பேசலாம். பட் ரெஸ்பெக்டோட சொல்லணும்னா மேனுவல் நோயர் இஸ் ஃபென்டாஸ்டிக் கீப்பர், லெஜெண்ட், ஸ்வீப்பர் கீப்பர், என்னென்னமோ இருக்குப்பா. பயங்கரமான ஒரு கீப்பர், தரமான ஒரு கீப்பர், டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 26 மேன் ஸ்குவாடு. ஸோ கோல் கீப்பர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆலிவர் பவுமேன், மேனுவல் நோயா, அலெக்சாண்டர் நூபல். ஸோ இந்த 3 சாய்ஸ் என்ன மச்சான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது தவிர்த்து வேற யாரா இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் கீப்பர்ஸ் ஆப்வியஸா. சோ நீ சொல்ற ஆள் வந்து மேபி டெர் ஸ்டேகன் இருக்கான். ஆக்சுவலா ஜிரோனால ஆடினா இந்த தடவை ரெலிகேட் ஆயிருந்தாங்க. பட் ஒரு மெடல் கிடைச்சதெல்லாம் சொல்றேன், அதை பத்தி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் பவுமேன் சொல்றேன். பவுமேன் வாஸ் ஃபென்டாஸ்டிக் திஸ் சீசன். பயங்கரமா விளையாடினா. அண்ட் குரூப் ஸ்டேஜஸ், அதாவது வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆகும்போது பவுமேன் வாஸ் த மெயின் கீப்பர் மாதிரி தான் இருந்தான் அவங்களுக்கு. அண்ட் கூடவே அதான் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா சொன்ன மாதிரி மேனுவல் நோயர் இஸ் தேர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யார் பாவன், அலெக்சாண்டர் நூபல் அவனும் வந்திருக்கான். ஸோ பட் எஸ் எனக்கு தெரிஞ்சு இதுல மேபி ட்ராப் இஸ் ஆல்சோ தேர் ஃபார் ஜெர்மனி. அண்ட் அதையும் தாண்டி டெர் ஸ்டேகன் இருக்கான். டெர் ஸ்டேகன் எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருந்தது. எப்படின்னா மேனுவல் நோயர் இருக்கிற வரைக்கும் டெர் ஸ்டேகன் வாஸ் அ பேக்கப் கீப்பர். ஓகேவா? பட் இப்போ வந்து எகெயின் மேனுவல் நோயர் இஸ் தேர். பட் டெர் ஸ்டேகன் இஸ் நாட் இன் தி ஸ்குவாட். ஓகே, லீடர்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. But still, I want Bowman to start for Germany. Okay. In the season was exceptional for him. Neuerக்கு வந்து இந்த சீசன் வந்து ஓகே, ரியல் மேட்ரிட் பையர்ன் மியூனிக் மேட்ச்ல he was good. பட் ஓவராலா பார்க்கும்போது இந்த சீசன் வந்து அவ்வளவு பெரிய சீசனா இல்ல நோயருக்கு. இஃப் ஐ எம் ராங் கரெக்ட் மீ பாய்ஸ். எனக்கு நோயரை வந்து இந்த சீசன் பெருசா பண்ண மாதிரி தெரியல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மேனுவல் நோயர் வந்திருக்கான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. பட் மேபி யங்ஸ்டர் கொடுத்திருக்கலாம் வேற சான்ஸ். பட் ஐ வாண்ட் பவுமன். ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குனாம்பா நடுவுல நாக் அவுட்ஸ்ல. அதான் சொல்றேனே, பையர்ன் மியூனிக் ரியல் மேட்ரிட் மேட்ச்ல தான் பயங்கரமா தடுத்தான். கரெக்ட்டா? சோ அந்த மேட்ச் பயங்கரமா இருந்தது, ஒத்துக்கிறேன். பட் பவுமேன் வாஸ் ஆல்சோ குட்ல. சோ அவனுக்கு பெரிய ஆஃபன்ஹாம்ல இருக்கான், நல்ல ஒரு கோல் கீப்பர். ஜெர்மனி இது வரைக்கும் இந்த ப்ரோக்ரஸிவா இருந்தாங்கல்ல. சோ ப்ரோக்ரஸிவா இருக்கும்போது எல்லாத்துக்கும் அவன் தான் பண்ணியிருக்கான் ஆக்சுவலா. அண்ட் இதுதான் கோல் கீப்பிங் பொறுத்த வரைக்கும். லெட்ஸ் கோ டு த டிஃபெண்டர்ஸ். டிஃபெண்டர்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டன் இருக்கான். அவர் வந்து ஒரு சிபியா விளையாடக்கூடிய ஒரு ஆளு. ஓகே, பொருஷியா டார்ட்மண்ட் பிளேயர், எல்லாமே ஓகே ஃபைன். அண்ட் பிரவுன் இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேவிட் ராம், சூப்பரான ஒரு லெஃப்ட் பேக், கன்ஃபார்மா இருப்பான் டீம்ல. அண்ட் அப்படியே வந்து ரூடிகர் எப்பவுமே எல்லா கேம்லயுமே ஜெர்மனிக்கு இப்போ ரீசென்ட் டைம் செல்சில வந்து இன்னும் மெச்சர்ட் ஆனா, அப்புறம் ரியல் மேட்ரிட் போனா, அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஜெர்மனில போன யூரோ எல்லாமே விளையாடினா, பயங்கரமா விளையாடினான் அவன் இருக்கான். அண்ட் ஜானத்தன் டா, நல்ல சீசன் மச்சான் ஜானத்தன் டாக்கு இந்த சீசன். ஏன்னா இவ்வளவு நாள் டீசென்ட்டா ஆடிட்டு இருந்தான், இந்த சீசன் பயங்கரமான சீசன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜானத்தன் தாவ். ஆக்சுவலா பையர்ன் மியூனிக் முன்னாடியே கூட நல்லாவே விளையாடிட்டு இருந்தான். இந்த வின்சென்ட் கம்பெனியோட சிஸ்டம்ல ஆக்சுவலா கொஞ்சம் டிஃபென்ஸ்க்கு கஷ்டமான ஒரு இதுதான். அதுலயுமே வந்து நல்லா தாக்கு பிடிச்சான். கூட உப்மகானோ வச்செல்லாம் தாக்கு பிடிக்கிறானா கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அண்ட் அப்படியே வந்து ஸ்லாட்டர்பேக் சூப்பரான ஒரு டிஃபெண்டர், பால் பிளேயிங் டிஃபெண்டர். பொருஷியா டார்ட்மண்ட்ல இருந்து கன்ஃபார்மா யாராலையும் அது பேசவே முடியாது. டெஃபினட்டா ஹி நீட்ஸ் டு பி இன் தி ஸ்குவாட் நான் சொல்லுவேன். அண்ட் மாலிக் தியா, சோ வந்து இவர் வந்து நியூ கேசல்ல வந்து இந்த சீசன் சூப்பரா விளையாடினா. பட் எக்கச்சக்க கோல்ஸ் நியூ கேசல் கன்சீட் பண்ணாங்க. பட் ஸ்டில் எடுத்திருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட டிஃபெண்டர்ஸோட ஸ்குவாட். சோ இதுல ஏதாவது ஒமிட் பண்ணிருக்கலாமா பிளேயர்ஸ்? லிங்க்ஸ் என்ன நினைக்கிறேன்? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பிளேயர்ஸ் மச்சான், 2 பிளேயர் 3 பிளேயர் வெளியில் இருக்கவங்க கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனும் தோணுது. இந்த மாலிக் தியா ஒரு பேட் சீசன் தான். ஸோ அவனுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸா இல்லை. மாலிக் தியா சிபி தானே. ஸோ சிபிக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கே வெளியே. கிண்ட்னர் வச்சிருக்கலாம். அவன் சூப்பரான ஒரு சீசனா இருந்தது அவனுக்கு. ஆக்சுவலா அவனை விட்டு இருக்காங்க. அண்ட் ஓகே ஃபைன், அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவனுக்கு பதிலா.
அண்ட் மிச்சபடி இன்னொன்னு எனக்கு வந்து தெரிஞ்சு இந்த ப்ரௌனு ஒரு நல்ல சீசன் போல. ஆண்டன் பதிலா எடுத்துட்டு வந்திருக்கலாமா யாருன்னா? ஆண்டனுமே நல்லா தான் விளையாடினா மச்சான். பட் டீம்ல வந்து ரைட் பேக்கே இல்ல. சரியா? ஓ அத பத்தி நம்ம பேசணும். ரைட் பேக் வந்து இட்ஸ் ஒரே ஒருத்தனை வச்சு தான் ஓட்ட போறாங்க இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா. சோ ஓகே. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஓகே, இதுதான் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னும் டீடைலா வந்து ஒன்ஸ் ம் ம் ஆஃப்டர் ம் கம்ப்ளீட்டிங் 26 men அத பத்தி பேசலாம். பேக் டு தி மிட்ஃபீல்டர்ஸ். சோ மிட்ஃபீல்டர்ஸ் போயிடலாம். ம் பாஸ்கல் கிராஸ் ம் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு இப்போ வரைக்கும். ஒரு சீசன் வந்து போன சீசன் he was in ஜெர்மன் லீக். ம் திருப்பி பிரைட்டன் எடுத்தாங்க அவனை. ம் வயசு ஆயிடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு. எந்த பேசிஸ்ல கிராஸ் எடுத்தாங்கன்னு தெரியல. கரெக்ட். பட் வில் கம் பேக் டு தட் ஒன். அண்ட் பவ்லோவிச் சூப்பரான பெஸ்ட் ஒரு பிளேயர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டு இப்போ அவங்களதுல ஈஸியா மெயின் சொல்லிடலாம். டீம்லயே ஆட போறான்ற மாதிரி ஒரு பிளேயர்ல லைக் 100% கரெக்ட்டா. சோ 100% அந்த மாதிரி ஒரு பிளேயர். சோ ஸ்டெல்லர் பயங்கரமான சூப்பர் ஒரு சீசன். பிளேயர். ரொம்பவே ம் அண்டர்ரேட்டடான ஒரு பிளேயர். ஸ்டுட்கார்ட்ல இருக்கான். நிறைய பிக் கிளப்ஸ் வந்து அவனை சைன் பண்றதுக்கு ஒரு கரெக்ட். பிளான போட்டாங்க. செம்ம டெக்னிக்கலான ஒரு பிளேயர். சோ அவனுமே வந்து ஜெர்மன் ஸ்குவாட்ல விடவே முடியாது. சோ ஆமா. அவன் எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் அம்ரி அவனுமே ஒரு யங்ஸ்டர். யங்ஸ்டர், நல்ல ஒரு பிளேயர். அவன் எடுத்தது ஓகே. கொரெட்ஸ்கா அகைன் எனக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா கொரெட்ஸ்காவை பொறுத்த வரைக்கும். சோ முன்னாடி நல்ல ஒரு பிளேயர் தான். பையன் முனிக்லயே பெருசா இடம் இல்ல அவனுக்கு. இந்த அந்த மாதிரி தான் சீசன்ல போயிட்டு ஆமா. இருக்கு. சோ இந்த சீசன்ல எந்த பாவ்லோவிச் தான் பேசிஸ்ல மச்சான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தான் அவனை. பாவ்லோவிச் 11ல இருந்தான். லயன் கோர்ட்ஸ்கா அவனோட பேக்கப்பா இருந்தான் சப்ல. ஓகே அவனை ஜெர்மனில எக்ஸ்பீரியன்ஸ் காரணத்துல கொடுத்துருக்கீங்கன்னு வச்சு சமாதானப்படுத்திக்கிறேன் என்னையே நானு. ஓகே ஃபைன் ஒன்னு. அண்ட் அதுக்கப்புறம் கால் அவனுக்கு பதிலா அந்த கால் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்தது. ஓகே அசான். ஃபைன். அண்ட் ஜமால் முசியலா சூப்பரான ஒரு பிளேயர். யூரோலயும் பயங்கரமா விளையாடுனான். கரெக்ட். எஸ் ஃபென்டாஸ்டிக் பிளேயர். இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஏசிஎல் வந்து அவனுக்கு ஒரு பெரிய இன்ஜரி அதுதான் வந்தது. மச்சான் இப்ப கன்சர்னிங்கா அதுக்கப்புறம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ அவன் எஃபோர்ட் போட்டு ஆடுவான். அந்த பழைய மூசியெல்லாம் நான் அதுக்கப்புறம் பார்க்கலடா. அவன் கிட்ட இருந்து பாலே எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ட்ரிபிள் பாஸ் பண்ணுவான். 2-3 பேரை பண்ணுவான். நம்ம ஷர்க்கிலாம் பார்க்குறோம்ல, ஷர்க்கியோடவே பயங்கரமான ட்ரிபிள் இருவேன். எனக்கு தெரிஞ்சு பாலே தொட முடியாது. இப்போ கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. அவன் இன்ஜுரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மேபி அந்த பழைய ஃபார்ம் அவன் புடிச்சிட்டான்னு வையேன். எனக்கு தெரிஞ்சு மெயின் பிளேயரா இருக்க போறான் அவன் அதுல. எனக்கு ஆமா. தெரிஞ்சு அந்த லெஃப்ட் ஃபுட்ல விளையாடுவான் பாரு. விளையாடுவான் அப்படின்னு தான் சொல்றோம். எனிவேஸ் கிமிக் இஸ் தேர் எக்ஸலென்ட் பிளேயர். இப்போதைக்கு ஜெர்மன் டீமை லீட் பண்ணோம்னா கிமிக்கால மட்டும் தான் அந்த 100%. கேப்பபிலிட்டிஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஜூலியன் நகல்ஸ்மேன் வந்து அவனை ரொம்பவே நம்புறான். அண்ட் அவன் மச்சான் வந்து எங்க எனக்கு நம்புறான் கிமிக்கு பார்க்கும்போது பிலிப் லாமோட கிளான் மாதிரி இருக்கும்டா. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். பிலிப் லாம் கிட்டத்தட்ட எக்ஸெப்ஷனல் லெஜெண்ட் பிளேயர். அதே அது தான் கிமிக்குமே. அந்த சீடியமா ஆடுவான் கம்போஷர் பிலிப். இருக்கும். எஸ் பெருசா அக்ரெசிவாலாம் இருக்க மாட்டாங்க. பிரெயின் யூஸ் பண்ணி விளையாடுற ஒரு பிளேயர். அண்ட் அவன் வந்து மிட்லயுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கணும் பெப் கார்டியோலா அவனை. சரியா? ஆனா இவன் வந்து ஜூலியன் நகல்ஸ்மேன் வந்து அவனை ரைட் பேக்ல தான் எல்லா மேட்சுமே விளையாடி இருக்கான். செம்ம சோ பிளேயர். ப்ரீ ஃப்ரெண்ட்லிஸ் விளையாடும்போது எல்லா மேட்சுமே ரைட் பேக் தான் கிமிக் விளையாடி இருக்கான். அண்ட் டு ஆட் ஆன் டு திஸ் ரைட் பேக்ல யாலே கிடையாது. சோ அதனால டெஃபினட்டா இஸ் கோனா ஸ்டார்ட் இன் ரைட் பேக். அண்ட் மிச்சா சோ அவனுமே பொருஷியா டார்ட்மண்ட் அவன் எடுத்ததுலயும் பெரிய எனக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்ல. சோ நல்ல எடுக்கலாம், பிளேயர். தப்பு கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அண்ட் விரிட்ஸ் சோ ஒரு பேட் விரிட்ஸ் சீசன் சொல்லலாமா ஜெர்மனிக்கு மச்சான் லீக்ல? லீக்ல மச்சான் ஃபர்ஸ்ட் சீசன் ஃபார் ஹிம் இன் பிரீமியர் லீக். பட் அதுலயுமே சில கோல்ஸ்லாம் அடிச்சான். நீங்க வந்து அவனை 150 மில்லியன்ல வாங்குனாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அங்கதான் பிரஷர் மணி. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க பிரிட்ஸ் மேல. அண்ட் லிவர்பூல் இந்த சீசன் அவங்க டீமாவே they didn't play well up to the expected mark இல்ல. சோ அதனால அவனுக்குமே ஒரு மாதிரி ஒரு டிப் ஆஃப் ஃபார்மா இருந்தது. பட் நெக்ஸ்ட் சீசன் நியூ மேனேஜரோட பயங்கரமா வர போறாங்க. பட் கிளப்பை தள்ளி வச்சுட்டு இன்டர்நேஷனல் நீ பார்த்தா கூட இன்டர்நேஷனல் இஸ் ப்ரூவிங் எவ்ரி மேட்ச். ஓகே. சோ ஒரு டவுட் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாரன் விட்ஸ் மேல அவன் இருக்கிறதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இதுதான் மிட்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும். பட் அப்படியே ஸ்ட்ரைக்கர்ஸ் பாத்துரலாம். சோ ஸ்ட்ரைக்கர்ஸ்ல என்னெல்லாம் இருக்காங்கன்னா மேக்ஸிமிலியன் பேயர். சோ பொருஷியால ஒரு சூப்பர் சீசனா இருந்தது அவனுக்கு ஸ்ட்ரைக்ல. ஹி கேன் ப்ளே லெஃப்ட் விங் ஆல்சோ. சோ ஸ்ட்ரைக்கராவும் சிஎஃப்ஆவும் விளையாடுவான், ஸ்ட்ரைக்கராவும் விளையாடுவான். சோ அதுக்கப்புறம் காய் ஹாவர்ட்ஸ் சோ லெஃப்ட் இருக்கணும். சோ டவுட்டே கிடையாது. காய் ஹாவர்ட்ஸ் will play as a striker. டவுட்டே கிடையாது. அண்ட் எஸ் லிவிங் சோ இவனுமே வந்து சூப்பரான ஒரு பிளேயர். லெவலிங் சோ அவனும் ஸ்டுட்கார்ட்ல இருந்தான். அண்ட் ரைட் விங்கர் நல்ல ஒரு பிளேயரா. சோ மேன் டு வாட்ச் மாதிரி சொல்றாங்க அவனை. சோ அவனையும் பார்ப்போம். அண்ட் சானேக்கு வந்து ஒரு 30 வயசு மேல ஆயிடுச்சு. அண்ட் இப்போ கெலட்டாசரில இருக்கான். இந்த சீசன் பெருசாலாம் எதுவும் பண்ணல. எந்த பேசிஸ்ல சானே எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பாய்ஸ் நீங்க சொல்லுங்க. சானே எடுத்தது ஒரு ரைட் சாய்ஸா, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. அண்ட் அப்படியே வந்து டென்னிஸ் உட்னவ் சூப்பரான ஒரு சீசன் இந்த தடவை ஆக்சுவலா அவனுக்கு. பிரைட்டன்ல இருந்தான். சோ பிரைட்டனுக்கு அப்புறம் வந்து ஸ்டுட்கார்ட்ல போயிருக்கான். அங்க வந்து இந்த சீசன் நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்கான். சோ ஒரு நல்ல ஒரு பிக்கா எனக்கு தோணுது டெனிஸ் உட்னவ். சோ சூப்பரான ஒரு பேக்கப்பா இருக்க போறான்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் கடைசியா நிக்கோ ஓல்டர்மேண்ட் நியூ கேசல்ல இருந்தா. ஸ்டார்டிங் இனிஷியலா கோல்ஸ்லாம் வந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து அவனை பொசிஷன் மாத்தினாங்களா என்ன கதனே தெரியல. எடியோ வந்து ஜொலிங்டன் மாதிரி அவனை மாத்த செட் ஆகல அவனுக்கு. ஆமா
சிஎஃப் மாதிரி ஒரு மாதிரி மிட்ல ஆட வச்சு ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனா பட் எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல நம்ம பேசணும் ஜெர்மனிக்கு வில் ஸ்டார்ட் அஸ் ஸ்ட்ரைக்கரா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பேசணும். பட் நவ் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் வித் ஓல்டமேடா. ஸோ எனக்கு தெரிஞ்ச மெயின் லெவல்ல இருப்பானே எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் சி மெயின் லெவல்ல பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒமிஷன் யாரெல்லாம் இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப் 2026ல ஜெர்மன் ஸ்குவாட்லன்றத பார்த்துட்டு we will move on to the main 11 பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கோல் கீப்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? எஸ், அதை பத்தி இப்ப பேசணும். கரெக்டா? சோ ஓகே, வில் மூவ் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம கோல் கீப்பரை தான் பேசியாச்சே. ஃபைன். கனாப்ரி அப்பப்போ பையன் முனிக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, அப்பப்போ கோல் அடிச்சான். பட் இஃப் ஹி வாஸ் ஃபிட் டெஃபினட்டா ஸ்குவாட்ல இருந்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு சானேக்கு பதிலா அப்படியே டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்டா இருந்திருப்பான் மச்சான். if I'm not wrong. சானே இருந்தே இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது இவன் இருந்தா. ஸோ இன்ஜுரி காரணத்தினால அவரால் வேர்ல்ட் கப் விளையாட முடியாம போய்விட்டது. பட் வெரி குட் பிளேயர். ஸோ ஆப்வியஸா டவுட்டே கிடையாது. அண்ட் அப்படியே வந்து ரைட்ல பாருங்களேன், அடியாமி எப்படி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பாய்ஸ் யாரோ கேட்டிருந்தீங்க அடியாமி ஏன் விட்டாங்க. லெஃப்ட் விங் வந்து இவங்களுக்கு பிரிட்ஸ் இருக்கா மச்சான். பட் பிரிட்ஸ் ஆர் நாட் அ ப்ராப்பர் விங்கர் கிடையாது. சரியா? இவங்களுக்கு லெஃப்ட் விங்னா ஒரு ஆள் வேணும். அடியாமி வச்சிருக்கலாம். அண்ட் இன்னொருத்தர் இருக்கான் பேர் எல்மாலா. அவன் எக்ஸெப்ஷனலா இருக்கான் இந்த சீசன். ஆக்சுவலா சையத் அவன் பேரு. அவனை எடுக்கல ஆக்சுவலா. they could have chosen him. அவனையும் விட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே விட்டுருக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அட்லீஸ்ட் யாரா ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. ரெண்டு பேரும் லெஃப்ட் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து அகைன் மூசியாலா கேன் ஆல்சோ பிளே ரைட் விங் அண்ட் சிஏஎம் நினைக்கிறேன். பட் லெஃப்ட் விங்ல வந்து பிரிட்ஸ் வில் ஸ்டார்ட். பட் இவனும் இருந்திருந்தா பேக்கப் யூஸ் ஆயிருக்கும்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. அண்ட் அப்படியே வந்து ஆண்ட்ரிச் பத்தி கேட்டிருந்தீங்க, அவனும் எனக்கு தெரிஞ்சு நீ சொல்ற தெரியுமா, அந்த மிட் மூணு பேருமே 11ல அதாவது ஸ்குவாட்ல செலக்ட் ஆக வேண்டிய பிளேயர்ஸ்டா. I'm not wrong. செம்ம டேலண்ட் தான். பிஸ்காஃபும் விளையாடுனாமே, பையன் முனிக்ல விளையாடுறான். அவன் சூப்பரான பிளேயர். கொரெட்ஸாவை ரீப்ளேஸ் பண்ணுங்கடா. அவனுக்கு பதிலா அவனை விளையாடலாமே. ஆண்ட்ரிச்ச விளையாடலாம். ஜூலியன் பிராண்ட் வாஸ் ஆல்சோ டீசன்ட். அவனுமே ட்ரை பண்ணிருக்கலாம். இவங்க மூணு பேருமே விட்டாங்க. ஆக்சுவலா மூணு பேருமே செம்ம பிளேயர்ஸ். புது ஐடியாலஜில போறாங்க. சோ அந்த மாதிரி தான் சொல்லணும். அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து கிண்டரை விட்டுருக்காங்க. எனக்கு அதுவுமே வந்து ஐ வாண்டட் ஹிம் பர்சனலி. கிண்டர் ஒரு நல்ல ஒரு பிளேயர் டிஃபென்ஸ்ல, அவனை விட்டுருக்காங்க. அண்ட் பீஸ்டிக் அவனுமே ஒரு சின்ன பையன், ஏரியல்ல எல்லாம் பயங்கரமா விளையாடுவான். ஒரு நல்ல சீசனா இருந்தது. பட் அவனையுமே விட்டுருக்காங்க. அண்ட் கேரர் அவனையுமே விட்டுருக்காங்க. ரைட் பேக் தேவையில்ல மச்சான், எடுத்துக்கலாம் மச்சான் ஒரு ரைட் பேக்க. ஆமா, ஆப்வியஸா எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் தான் இவங்களோட ஒமிஷன் லிஸ்ட். பாய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 11 பேர்ல யார வந்து ஜெர்மனி வந்து கன்சிடரபிளி விட்டுருக்காங்க, எடுத்திருக்கலாம்? ஸோ டெஃபினட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம பார்ப்போம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எஸ் லிங்க்ஸ், நீ என்ன நினைக்கிற ஓவராலா? இந்த எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து ஒரு 6-7 பிளேயர் எடுத்திருக்கலாம் மச்சான். இஃப் ஐம் நாட் ராங். அங்கதான் தப்பு பண்ணிருக்கேன். 6-7 பிளேயர் 11ல ஆடுற பிளேயர்ஸ் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், அவங்க பேக்கப்பா எடுத்திருக்கலாம் தான் நான் சொல்றேன். ஒரு 6-7 பிளேயர்ஸை டெர் ஸ்டெகன்ல ஆரம்பிச்சு அடியமி, எல்மாலா, பிரெண்ட், ஆண்ட்ரிச், பிஸ்காஃப், ஜிண்டர்லாம் பிசக், 2 பேர்ல யாரும் ஒருத்தர் எடுத்துருக்கலாம். கேரர் கன்ஃபார்ம் எடுத்துருக்கணும். ரைட் பேக் இல்லையே, ஒரு ரைட் பேக் வச்சிருந்துருக்கலாமே. அதுதான் நான் சொல்றேன். ஸோ இவ்வளோ பிளேயர்ஸ் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. தெரியல என்ன பிளான்ஸோட இருக்காங்கன்ட்டு. மேபி அடியமி, எனக்கு தெரிஞ்சு சானியை விட அடியமி, எல்மாலா யாருன்னா போயிருக்கலாமேப்பா. மச்சான் அடியாமி வந்து சூப்பரான ஒரு பிளேயர். பேஸ் இருக்கு, ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் விங்கரா விளையாடுவான் அவன். அண்ட் அவனை எடுத்திருக்கலாம். பட் மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் விட்டாங்கன்னு தெரியல அவனை. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க பாய்ஸ். ஸோ அவங்க மெயின் லெவலில் பார்த்தோன்னா இப்படி தான் மச்சான் இப்போதைக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து ஒருத்தர் மேலே கூட கை வைக்க முடியாதுன்னு எனக்கு ஏதோ தோணுது. மேபி உனக்கு ரூடிகர் வேணும் அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸில் கை வைக்கலாம்னு தோணுது. நீ எப்படி நினைக்க? கோல் கீப்பர்லேருந்து போயிடலாம். ஓகே, ஸோ ஜெர்மனியோட ஸ்குவாட் வந்து நீ டோட்டலாக பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற பிளேயர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அதனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நோயர் இருக்கான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். நோயரை வச்சிருக்கீங்க. ரைட்ல கிமிக் இருக்கான். 2 பேருமே லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால அப்படி போயிருக்காங்க. அண்ட் ஜானத்தன் தா சிபியா ஆடுறான். அண்ட் ஸ்லாட்டர் பேக் ஆடுறான். 2 சிபிஸ் ஆடுறாங்க. 2 சிபிஸுமே வந்து சூப்பரான ஒரு சிபிஸ். ரூடிகருக்கு இடம் இருக்கா? பட் ஐ பர்சனலி வில் கோ வித் ஜானத்தன் தா ஸ்லாட்டர் பேக்னு தோணுதுடா எனக்கு. நான் அப்படியே போயிடலான்னு இருக்கேன். நல்ல பிளேயர்ஸ் வேண்டாம் எனக்கு. அண்ட் டேவிட் ராம் ஷுட் ஸ்டார்ட். லெஃப்ட் பேக் அவன் லைஃப் செக்ல நல்லா விளையாடிட்டு இருக்கான். ஸோ பேக் 4 கோல் கீப்பர் ஆல்சோ ஐ வில் கோ. அப்படியே போயிடுறேன். மச்சான் எனக்கு இதை பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்ஸ் தோணுதுடா. இஃப் ஐம் நாட் ராங். 4 பேருமே தரமான பிளேயர்ஸ். ஸோ இதை தாண்டி நீ கோல் அடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே எனக்கு தெரிஞ்சு. கீப்பருமே அந்த மாதிரி கீப்பர் இருக்கானே. சூப்பரா இருக்கு. இவங்க டிஃபென்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா நம்ம நிறைய டீம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இவங்களோட டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. மேபி தா இல்ல ஷார்ட்டர் பேக்கு பேக்கப்பா வேணும்னா நம்ம ரூடிகரை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. ஆண்டோனும் இருக்கான். ஸோ அவன் கூட அப்பப்போ ஃபில் பண்ணிக்கலாம். There 4 CBs, I mean 2 CBs with
4 டிஃபெண்டர்ஸ் டோட்டலா பார்க்கும்போது இட்ஸ் ஆக்சுவலி பிரிட்டி சாலிடா டீசன்ட், சூப்பராவே இருக்கு, சாலிடா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு தி மிட்ஃபீல்டர். 11ல வந்து இவங்க 2 மிட்ஃபீல்டர் பிவட்டா சிடிஎம்ஸ் யார் இருக்க போறா அப்படின்னு பார்த்தனா, பாலோவிச் 100% சூப்பரான ஒரு பிளேயர், கன்ஃபார்மா ஸ்டார்ட் பண்ண போறான், எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கான். கரெக்ட். அண்ட் கூடவே வந்து ஸ்டெல்லர் இருக்கான்லாம், என்னப்பா Goretzka. கொரெட்ஸ்கா இருக்கான், ஏய் கொரெட்ஸ்காவை தூக்கு, ஸ்டெல்லரை போடு. ஸ்டெல்லரோட Maybe. கேம் correct. வேற லெவல்ல இருக்கு மச்சான், ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு பிளேயர். ம் அவனோட ஃபேஸை வச்சுலாம் சில பேர் வந்து கலாய்க்கிறாங்க ஆக்சுவலா, ம் 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 பட் சீரியஸா கேம்ல அவன் விளையாடுறது பேசும் அப்படியே. புரியுது, சூப்பரான ஒரு புரியுது. பிளேயர் மச்சான். நிறைய கிளப்ஸ் ட்ரை பண்ணாங்க, யுனைடெட் ட்ரை, நிறைய கிளப்ஸ் ஆக்சுவலி ட்ரை பண்ணாங்க. ஓகே. நல்ல ஒரு பிளேயர், சூப்பரான ஒரு பிளேயர். இந்த சீசன் நான் பாய்ஸ் சொல்லியிருந்தாங்க, ம் யார சொன்னாங்க பாய்ஸ் ஷைன் ஆவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ம் பட் நான் நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டெல்லர் தான் இந்த வேர்ல்ட் கப்ல ஷைன் ஆக போறான்டா எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே ஜெர்மனி ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் புரியுது, அவனோட கேம் புரியுது. எப்படி இருக்குன்னு. ஓகே, அண்ட் நம்ம ஸ்குவாட் இந்த 4-3-3ல வந்து மூசியாலா வந்து கேம் தான் சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ல விளையாடுறான். 100%. He can play that role, no ம். doubt. So okay, he can play also in right, he can play also in cam. பட் கேம் So, தான் அந்த மச்சான் மாதிரி தான் ப்ரிஃபர்டு, சூப்பராக இருக்கும் கேம் ஆடினா அவன். ஸோ அதனால மிடில் தான் அவனை கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மூசியால நம்பர் 10 கொடுத்துலாம். நம்பர் 10 அவன் தான் ஆட போறான் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஆமா. சோ ஓகே ஃபைன். சோ பேக் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுல வந்து நான் கொரெட்ஸ்கா மட்டும் இப்போ வரைக்கும் சொல்றேன். லெட்ஸ் Stiller. மூவ் ஆன் டு தி ஸ்ட்ரைக்கர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கலாம். விர்ட்ஸ் வில் ப்ளே லெஃப்ட் விங் மாதிரி போட்டுருக்க. மேபி சானே கேன் ஆல்சோ ப்ளே லெஃப்ட் விங் அப்படின்ற மாதிரி வரும், வைஸ் வர்ஸா வரும். அண்ட் ஸ்ட்ரைக்ல வந்து ஹேவர்ட்ஸ் இருக்கான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஹேவர்ட்ஸ் வில் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, அதுல டவுட் கிடையாது எனக்கு. ஓகே, சானேக்கு பதிலா ஐ வாண்ட் சம்மன் எல்ஸ் டு பி ஸ்டார்டிங் டா. சோ வேற யார் இருக்கா? சோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தனா சானேக்கு பதிலா உனக்கு விங்கர்ஸ் வேணும்னா இவன் இருக்கான், பயர் இருக்கான். பயர் தான் இருக்கானா? அவனும் ஓகே. சானேவா போ, ஏன்னா கால் இருந்தனா கால் ரைட் விங் ஆடுவான்டா. கால் ரைட் விங்ல அழகா நீ போட்டுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, and Dennis Udnov with 19 goals. Yes, சூப்பரா விளையாடி இருக்கான் இந்த சீசன். நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு சீசன் ஆச்சு ஸ்டுட்கார்ட்ல. அண்ட் பிரைட்டன்ல அவ்வளவு பெரிய சீசன் எல்லாம் இல்ல, பட் அவங்க புண்டஸ்லீகால பயங்கரமான ஒரு சீசனா இருக்கு, அதனால தான் அவன் எடுத்திருக்காங்க. சீரியஸாவே ஒரு நல்ல பிக்கா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். he can pitch in பேக்கப்க்கு, வோல்டமேடா இருக்கான் பேக்கப். சோ ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து there are players and also எனக்கு தெரிஞ்ச ஹேவர்ட்ஸும் சரி வோல்டமேடாவும் சரி sometimes they can drop also, drop back and play. அந்த மாதிரி இருக்க போகுது, ஹோல்ட் பண்ணுவாங்க பிளேயர், ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் சானே ஒன்ஸ் வாஸ் a bullet train, இப்போ குட்ஸ் ட்ரெயினா, இப்போ வந்து குட்ஸ் ட்ரெயினா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சது உண்மைதான். கேலட்டாசரியில அவ்வளவு பெரிய சீசன் கிடையாது சானேக்கு, எப்படி எடுத்தாங்க அவனுன்னு தெரியல. அந்த எல்மாலாவா, சயத் எல்மாலா, அவனை எடுத்திருக்கலாம் லெஃப்ட் விங்க்கு, அடியாமி எடுத்திருக்கலாம் லெஃப்ட் விங்ல. அங்க ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுதுப்பா. சோ எஸ், இதுதான் இருக்கு. அண்ட் அந்த இன்னொரு இவன் இருக்கானேப்பா ரைட்ல ஒரு யங்ஸ்டர், ஸ்டுட்கார்ட் தான் நினைக்கிறேன், ஜுவெல்லிங்கா என்னது, லெவலிங். எஸ், அவனை கூட ட்ரை பண்ணலாம்ப்பா, அவனும் இஸ் a very good player. பட் சானே அங்க போடுறதுல ஐ am not convinced. பட் அவன் தான் மச்சான் ஸ்டார்ட் பண்ண போறான். மேபி நீ சொல்றனா மேட்ச் படி மாத்திடுவாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்டார்ட் பண்ண போற சானே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே ஃபைன். சோ இதுதான் இவங்க ஜெர்மனியோட 11. மச்சான் இதுல ஒன்னு சொல்றேன் நானு, அதுதான் இதுல ஒன்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஹேவர்ட்ஸ் மேல நிறைய ஹோப் இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரிக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். ரீசன்ட் வார்ம் அப் மேட்சஸ், ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் எல்லாத்துலயும் கோல் அடிக்கிறான். அவன் ஸ்கோர் ஷீட்ல இருந்துட்டே இருக்கான். ஸோ இஃப் ஐம் நாட் ராங், ஒரு லீடிங் கோல் ஸ்கோரர் டேலியில கூட வரதுக்கு வாய்ப்பு, ஹை பாசிபிலிட்டி இவங்க டீப்பா போனாங்கன்னா. ஸோ இவங்க கிட்ட இருந்து கோல் அதிகமாக வர போகிறது அவங்க கிட்ட தான். அசிஸ்ட் வேர்ட்ஸ் மூசியாலா 2 பேரும் மாறி மாறி கொடுக்க போறாங்க. அதை ஃபினிஷ் பண்ண போது ஹேவர்ட்ஸ்னு எனக்கு ரொம்ப தோணுது. நீ என்ன நினைக்கிற? ஓகே இப்போ நல்லாவே ஆடிட்டு இருக்கான். ரீசெண்டா கூட நிறைய ஜெர்மனி நல்லா ஆடுறான் இருக்கு. அண்ட் இல்ல கிளப்புக்குமே கோல்ஸ் அடிக்கிறான். இல்ல அடிக்கிறதா இருந்தா இவன் அந்த 2 மேட்ச் லாஸ்ட்ல அடிச்சு காப்பாத்துறான் இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹேவர்ட்ஸ் will also be a very good player எனக்கு தெரிஞ்சு. பட் இவங்க எப்படி ஹேவர்ட்ஸா போவாங்க ஸ்டார்டிங்ல, டவுட்டே கிடையாது. if any case anything happens maybe they will switch on to வோல்டமேடா, இல்லனா வந்து டென்னிஸ் உட்னவ் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் preferred will be ஹேவர்ட்ஸ், no doubts. எனக்கு விங்கர்ஸ்ல தான் பிரச்சனையே இருக்கு. ஸ்ட்ரைக்ல கூட நான் விட்டுருவேன். Wingers is my issue. And ஒரு விங்கர் கூட விட்டுறலாம்டா. ஒரு விங்கர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்னு இதுவாகுது. விர்ட்ஸ் கூட ஏதாவது பண்ணிடுவாங்க. ஒரு விங்கர் தான். ஒரு விங்கர் நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு விங்கர் ஒரு சிடிஎம் அங்கதான் ஸ்டில்லர் வந்துட்டானா. எனக்கு ஆர்பி ஒரு பெரிய இஷ்யூ. கிமிச் ஆடுவான்டா. கிமிச் இன்ஜூரி ஆக மாட்டான் மச்சான், நான் பாத்துக்கிறேன். மச்சான் ஆனா ஆவே மாட்டான்டா. அவன் தான் கேப்டன், லீடர் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு பேக்கப் இல்லாம நீ எப்படி போவ? ரிஸ்க். ஆமா அது இல்ல. அவன் பேப்பர்ஸ் வந்து ஓகே he can play, எல்லாமே விளையாடுவானே வெச்சுக்கோ மச்சான். இன் கேஸ் ஆஃப் எனி பேக்கப்னா உங்களுக்கு ரைட் பேக் ஆடுறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் ஒரு பிரச்சனை மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட். ஓகே எனிவேஸ் they are trusting Kimmich. நான் யார் ட்ரஸ்ட் பண்ண மாட்டா, எல்லாமே இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா if something happens, who is the backup? அதுதான் என்னோட क्वेश्चन. பட் எனிவேஸ் ஐ am happy with this 11s with some changes. நான் சொன்ன மாதிரியே. அண்ட் லிங்ஸ் என்னலாம் மேட்சஸ் அவங்களுக்கு இருக்கு, அண்ட் யாரு வின் பண்ணுவாங்களா இல்ல குரூப் ஆஃப் டெத் என்ன கதைன்னு சொல்லு.
ஸோ நேற்று நீ சொன்ன ஃப்ரான்ஸ் குரூப் ஆஃப் டெத்துன்னு ஆக்சுவல் குரூப் ஆஃப் டெத் இதுதான் கலவர பூமி மாதிரி இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம ஐவரி கோஸ்ட் இப்போ பார்க்குறோம் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நம்பவே முடியல. அதே மாதிரி ஈக்குவடார் இன்னொரு சைடில் பயங்கரமாக நிறைய பேர் அண்டர் டாக்ஸாக ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம கம்யூனிட்டிலேயே. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 டீமை தாண்டி ஜெர்மனி சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குராக்கோ ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு தோணுது மச்சான். ஒரு சின்ன நேஷன் தான், மேபி அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அடிச்சிருவாங்கன்னு தோணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அடுத்த 2 மேட்ச் சர்வே ஆவாங்களான்னு எனக்கு தோணலடா. எனக்கு எப்படி சொல்கிறது, 100% உங்களுக்கு கொடுக்க முடியல. 2 டீமுமே என்ன வேணா பண்ணோம். ஏன்னா ஃப்ரான்ஸ் அடிச்சிருக்கான் ஐவரி கோஸ்ட் இப்போ வார்ம் அப் மேட்ச் தான் ஓகே, பட் சொல்ல முடியாது அங்கேயும் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஈக்குவடார் இன்னும் சொல்ல முடியாது. இதுதான் ஆக்சுவல் குரூப் ஆஃப் டெத்து. தேர்ட் டைம் டிசாஸ்டர் ஆகுமா? நான் நேத்து சொன்னதும் குரூப் ஆஃப் டெத் தான் சொல்லுவேன். இதுவும் பார்க்கும்போது திடீர்னு குரூப் ஆஃப் டெத் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஈக்குவடார் வந்து நல்ல ஒரு டீம், நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. பேட்ச் ஓவருக்கான் சரி, கை சைடும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஐவரி கோஸ்ட் நீ சொன்ன மாதிரி அவங்களும் பெரிய ஒரு ஜித்தான ஒரு டீம் தான். அண்ட் குரோக்கோல பாதி பிளேயர்ஸ் வந்து நெதர்லாந்து பிளேயர்ஸ் எடுத்து போட்டு வச்சிருக்காங்களா. சோ பட் எஸ் எனிவேஸ் ஐ வில் நாட் ரேட் குரோக்கோ இந்த குரூப்ல. ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட், ஈக்குவடார் அவங்க 3 பேருக்கு தான் போட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் யார் வரப்போறான்றது இந்த 2 டீமா யார் வரப்போறாங்க கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சொல்றது கரெக்ட் தான். ஆட்ரிக்கா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குவாலிஃபை ஆகும் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மச்சான் இவங்க ஹிட் ஆர் மிஸ்ன்ற மாதிரி போறாங்கடா. ஏன்னா இந்த தடவை ஸ்குவாட் அந்த மாதிரி தான் இருக்கு. செம்மையா ஃபிளரிஷ் ஆவறது கூட இந்த ஸ்குவாடால பொட்டன்ஷியல். அதே சமயம் அப்படியே போறது கூட சான்ஸ் இருக்கு. சோ பாக்கணும் எப்படி போறாங்க அப்படின்னு. ஹிட் ஆர் ஃபிளாப் தான். அப்படிதான் குரூப்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிற, ஜெர்மனி எவ்வளவு ப்ரோக்ரெசிவா இருக்க போறாங்க இந்த வேர்ல்ட் கப் 2026ல? உன்னோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா மச்சான், இதுல சிம்பிளா சொல்லணும்னா இவங்க குரூப் ஸ்டேஜ் தான் ரொம்ப டஃபா இருக்கு. ஒருவேளை இந்த டீம் வந்து குரூப் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க, நாக் அவுட்ஸ் போயிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க டீப்பாக போக போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த குரூப்பில் நீ சர்வை ஆகி போகிறனா, இப்போ எப்படி நம்ம சொல்கிறது, சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு சைடு ஈஸியாக இருக்கும், இன்னொரு சைடு டஃபாக இருக்கும் தெரியுமா? நான் பார்த்து தெரியுமா அந்த ட்ரீல அந்த மாதிரி அந்த டஃப்பாக இருக்க சைடு PSG வந்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி இவங்க இந்த குரூப்பை தாண்டதே ஒரு டஃப்பான ஸ்டேஜ். டஃப்பாக தாண்டிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து நீ சர்வை ஆக வரானா டீம் நல்லா செட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டீப்பாக போக போகிறாங்க. அடுத்து வர டீம் நாக் அவுட் ஈஸியாக அடிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட், நானும் அதில் ஒத்துக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஹிட் ஆர் மிஸ், அதனால தான் நானும் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஸ்டார்டிங்கே ஹிட் ஆயிட்டேன்னா ரயில் வண்டி, அதான் கூட்ஸ் ட்ரெயின் மாதிரிலாம் கிடையாது, புல்லட் ட்ரெயின் மாதிரி போவாங்க. அப்படி அங்கேயே அடிவாங்கன்னா வாய்ப்புகளும் இருக்கு. சோ அந்த மாதிரி தான் இருக்கு. பாப்பா குரூப் ஸ்டேஜ் வில் பி a hard ரியல் டெஸ்ட் ஃபார் ஜெர்மனி. அவங்க அடிச்சு நோத்திட்டாங்கன்னா நல்லா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் நாம சம்மரைஸ் பண்ணோம்னா போட்டு அவங்க விட்ட 11மே சரி, அதுலயுமே நிறைய பிளேஸ் எடுத்திருக்கலாம்ன்ற மாதிரிலாம் நம்ம சொல்றோம். தேர் ஆர் திங்ஸ், பட் அகைன் ஜெர்மனி டீம் ரொம்ப யங்கா இருக்கு இந்த டீம். அண்ட் டு ஆட் ஆன் டு தி ஜூலியன் நெகல்ஸ்மேன் இருக்கான், அவன் என்ன பண்ண போறான்றது பார்ப்போம். ஜெர்மனி நம்ம இன்னைக்கு பண்ற ஸ்குவாட் இவங்க ஜெர்மனி அடிக்க போறாங்களா பாப்போம். யாருக்கு 5 வரப்போகுது, பிரேசில்கா ஜெர்மனிக்கா? நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதோட வீடியோ சம்மரைஸ் பண்ணிடலாம் பாய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன் ஒன்ஸ் அகைன். அண்ட் புதுசா பாக்குற பாய்ஸும் லைக், ஷேர், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் நாளைக்கு. ஸோ மறக்காம வந்துருங்க 7:30க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ்.